மக்களே எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இங்கே நடந்ததை பற்றி நான் பேசுகிறேன். ஒரு பாட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு 6 நாய்க்குட்டிங்க இருக்கும். நம்ம குடும்ப வீடாக ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கலாம், எது சமைச்சு கொடுத்தாங்கன்னு. அவங்க வீடு ஃபுல்லாக நாய் தான். நாய்னா அவங்க வளர்க்குற நாய் இல்லை, இந்த ஊரில் உள்ள நாயெல்லாம் அங்கே தான் இருக்கும். அவ்வளோ நாய்ங்க இருக்கும். திடீர்னு நீ கால் பண்ணி நீ ஃப்ரீயாக இருக்கியான்னு கேட்டேன். பேசியிருந்தா அருன்னு அறுத்துட்டு தான் ஒரு சோசியல் மீடியாவில் இந்த பேட்ஸ் இருக்கு, நாய் பூனை, அது ஒரு ஸ்கேமே நடக்குதான். அவங்க ரொம்ப அந்த அடிப்பட்ட நாய்களை தேடுவாங்களாம். தேடிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாவில் ஏற்றி விட்ருவாங்களாம். இந்தமாரி எங்களுக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு ரொம்ப பேர் காசு கொடுப்பாங்களாம். ஏன்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வயிறு கிழிஞ்சிருக்கும், அடிபட்டிருக்கும். அப்புறமேட்டு அது மண்டோல் ஆக்கி விடுறது, பிள்ளை பிறக்காமல் இருக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது, அதுக்கே 7-8 வழி செலவு பண்ணுவாங்களாங்க. இன்னைக்கு கேட்டால் தான் நம்மளுக்கே தெரியுது இவ்வளோ செலவு பண்ணுறாங்களான்னு. அவ்வளோ பேர் மனசார காசும் கொடுக்குறாங்க. அவங்க ஏற்கனவே என்கிட்ட கேட்டாங்க, நீ நாய் எடுத்து எனக்கு ஆக்சுவலி பெட்ஸ் பிடிக்காது, அதனால எனக்கு பெட்ஸ் அவ்வளோ பிடிக்காது. எவ்வளோ இப்போ கேட்டாங்க, நம்ம வீட்டில் பிள்ளைங்களே கேட்டாங்க. நான் சொன்னேன் வேணாம்னு சொல்லியாச்சு. ஏன்னா அது பார்க்கணுன்னா அது சின்சியராக பார்க்கணும், இல்லைன்னா பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். அதனால வேணான்னு சொல்லிச்சு. அப்போ அன்றைக்கே கேட்டால் அப்போ அதை பிக் பாஸ் சொன்னார். அப்போ அவன் நாய் இங்கே ரொம்ப அடிப்படுதான். இங்கே உள்ள நாய்ங்களாம் இல்லை அவங்களே தள்ளி விட்றாங்களா என்னன்னு தெரியல. அப்போ இவர் சொன்னார், இங்கே அடிப்படுதுன்னா கூட நிலத்து வீட்டில் போய் போட்டுடலாம் அப்படின்னாரு. அப்புறம் அதோட தான் ஏன்னா அடிப்பட்ட நாய் தான் ஃபோக்கஸ் பண்ணி தேடுவாங்களாம். தேடிட்டு சோசியல் மீடியாவில் போட்டு அந்த காசு கொடுக்குறாங்களா. அது எங்களுக்கு காசு போதும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்களா, அது எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்களாம். யாரும் கவனிக்க மாட்டாங்களா. அந்த வெட்டனரியன் டாக்டர் அது ஒரு டீமாக வேலை செய்கிறாங்களாம். அப்போ தான் நான் கேட்டேன், சைனீஸா இந்தியனா இல்லையேன்னு. அவங்க சைனீஸ்னால அவங்க குரூப் எல்லாமே சைனீஸ் தானே. மேபி இந்தமாரி மற்ற நம்மளோட சமுதாயத்தில் மற்ற சமுதாயத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். அவ்வளோ மனசார காசு கொடுக்குறீங்களோ அவ்வளோ மக்கள் இருக்கீங்க, நல்லா பார்த்துட்டு கொடுங்க மக்களே. அதான் சொல்லியிருந்தாங்க, இந்தமாரி இவ்வளோ ஸ்கேம் நடக்குது. எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது, அந்த குரூப்பில் இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா அவங்க 20 வருஷமாக அவங்க வேலை செய்யலாம். அவங்க ஹஸ்பண்டே டெய்லி சண்டை நடக்குமா. நீங்கள் பாருங்கள், அவங்க ஹஸ்பண்டுக்கு ஸ்ட்ரோக் ஆகும் ஒரு சைட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ணி இன்னொரு சைட்டு பிரச்சனையாக இருக்கான். இதில் இருக்காராம் எம்சியில். அப்புறம் பின்னாடி உள் மூலம் வெளி மூலம் சலம் வச்சு அவ்வளோ அவதிப்படுறாராம். அவரை பார்த்துக்காம இவங்க நாய்ங்களை பார்த்து அந்த நான் சொன்னேன், நீ நாய்ங்களாம் எவ்வளோ பேர் அடாப்ட் பண்ணுறாங்க. அதான் ஒரு டீமே வேலை செய்து அவங்கள்ட்ட விட்டுட்டு நீ பேசாம புருஷனை பார்க்குற வழியை பாரு அப்படின்னு. இப்படியே இருந்தால் விட்டுட்டு போனாலும் போயிடுவான்னு நினைக்கிறேன். அவ்வளோ அவதிப்படுறாரு. அதை விட்டுட்டு நாய் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் சொன்னேன், நீ முடிக்கார பார்க்க பாரு அப்படிதான் நான் சொன்னேன். ஏன்னா இந்தமாரி குரூப் தான் பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கான். நீங்கள் அப்போ காசு கொடுக்கணும்னா யோசிச்சு கொடுங்க. ஏன்னா இந்த சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு தேவை இந்த நாய் ஃபோட்டோ, அந்த ஒரு வெட்டனரியான ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற இடம், அது குறைவான காசுலேயே ஆப்ரேஷன் பண்ணலாமா அந்த நாய்க்கு. ஆனால் அவங்க பில்லு கூட போட்டுருவாங்களாம். போட்டுட்டு அதுக்கு கணக்கு காட்டிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, இப்போ இங்கே உள்ள நாய் இங்கேருந்து ஜோஹரில் போய் இறக்கி விட்றேன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அங்கே பார்த்துக்க ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 3000 வழிக்கிட்ட வாங்குவாங்களாம். 2005 அதுக்கு மேலே வாங்குவாங்களாம். வாங்கிட்டு போகிற வழியிலே காட்டில் இறக்கி விட்டு போயிடுவாங்களாம். முடிச்சு அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், நாயினா அவ்வளோதான் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம தான் உயிர்னு நினச்சி அவ்வளோ காசு கொடுக்கணும். சில பேர் உயிரே விட்றீங்க மனுஷன் லெவலுக்கு அதை வச்சு பார்க்குறாங்க. இப்போ அவங்க தான் காசு கொடுக்குறாங்க தெரியுமா. ஐயோ இது நல்லபடி போயிட்டு அந்த பாதுகாக்கிற இடத்துல இருக்குன்னு சொல்லி தான் அவ்வளோ காசு கொடுக்குறாங்க. 2500 3000 2500 கிட்ட வரும் நாங்கள். அப்போ அவங்க கொடுப்பாங்க. இவங்க போகிற வழியிலே பாதியிலே விட்டு போயிடுவாங்க. ஏன்னா நாய் இங்கே தான் நாய் ரோட்டில் அவ்வளோ மேயுது, யாருக்கு தெரிய போகுது சொல்லுங்கள். அன்றைக்கி பயங்கரமாக பில்டப் பண்ண பின்னாடி பேக்ரவுண்ட் நம்ம பாடி லாங்குவேஜ் பயங்கரமாக இருக்கணும்னு இன்னும் அங்கே யூகேயில் போய்ட்டு சரியாகலை. இன்னும் லக்கேஜில் உள்ள ஜாமானே நந்தினி அக்கா பிரிக்காமல் இருக்காங்க. அவங்க திருப்பி ரிட்டர்னில் போகிறதுக்கு இருக்காங்க. திருப்பியும் 2 வாரத்தில் வேலை கிடச்சிச்சுன்னா போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாமே இன்னும் சரியாக எதுவும் அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கேன். நாளைக்கு நான் அந்த பாத்தோட ஆரம்பிக்கிறேன். இந்த பிரிஸ்டோலில் நாங்கள் பாத் போனோம்ல, அங்கே சூடு நாங்கள் ஸ்டீம் பாத் பண்ணது ஒரு பஸ்ஸில் ஏறணும் பாருங்க. நான் அப்படி மண்டிக்கு ஏறிடுச்சு. அப்புறம் அந்த கக்கா போட்டது நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப பாட்டில் அண்ணாந்து மேலே பார்ப்பேன். நான் கப்பலை பார்க்கல, அந்த காக்காவை தான் பார்த்துருந்தேன். ஏன்னா கக்கா போட்டுருமோ இன்னும் ஃபுல்லாக இருக்குது, அந்த காற்றுல இருக்கு. அப்புறம் இங்கே இந்த ஹப்பு இருக்குல்ல, இன்னைக்கு இந்த டாக்கை பற்றி நம்ம பேசிடுவோம். ஸோ இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப பேர் அந்த டாக்ஸ்க்கு பூனை நாய் குட்டிக்கெலாம் சில பேர் அந்த காசு கேட்குறதெல்லாம் கொடுங்க, ஆனால் பார்த்து பத்திரமா கொடுங்களேன். அவங்க கரெக்டாக அது போய் அங்கே சேருதா இல்லையான்னு. இன்னொன்று அவங்க கூட்டிகிட்டு பாதியிலே விட்டுட்டு போகிறாங்க. அது என்ன பண்ணுறதுக்கு ஐசி எதுவுமே கிடையாது, நாயின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடறாங்க. ஸோ அவங்க அதை வச்சு நல்லா பலவீனமாக பாய்க்கிறாங்க. நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்துக்குங்க மக்களே. அடுத்தது நம்ம பாத்துக்கு போகிறோம். அதில் நாங்கள் ஸ்டீம் பாத் தான் பண்ணோம். பஸ்ஸில் ஏறினோடனே மண்டைக்கு ஏறிச்சு அந்த ப்ரெஷர். ஏன்னா அங்கே காற்று சுத்தமாக பூரல பஸ்ஸில். அது டபுள் டேக்கை நான் மேலே போனோமா முடியல. அப்புறம் அடுத்து இந்த ட்ரெயினில் என்னமே வெறுத்து போச்சு. ஆனால் அப்புறம் இங்கிட்டு பிரிஸ்டோல் வந்தோன்னா கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நம்ம ஊர் வெயில் மாதிரி நம்ம ஊர் வெயில் எரியும். அங்கே சம்டைம் அந்த பஸ்ஸிலலாம் ஏறினா தான் கஷ்டம். ரோட்டில் நடக்கிறனா ஸ்டீல் ஓகே மேனேஜ் பண்ணிடலாம், மரத்துக்கு கீழே நடக்கிற மாதிரி இருக்கும்.
இங்கே உள்ள வெயில் வந்து நம்மளை எரிச்சிடும், அங்கே உள்ள வெயில் வந்து ஓகே உள்ளே ஏறக்கூடாது, பஸ்ஸு ட்ரெயின் இல்லை, நடந்து போகலாம். எங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் மக்களே. நேற்று நான் ஒரு பாட்டு போட்டிருப்பேன் பயங்கரமாக, நான் இமோஷனலாக. என் வீடியோ வந்து வீட்டில் நீங்கள் ரொம்ப பேர் பார்க்க மாட்டாங்க, நம்மள பிக் பாஸ் ஸ்பெஷலி வந்து நான் பேசுகிறேன்னா அது யாருமே பார்க்க மாட்டாங்க தெரியுமா. நான் தான் மாஞ்சி பேசிட்டு இருப்பேன். இவங்கெல்லாம் வந்து அவங்க ஃபேக் அக்கௌண்ட் வச்சு என்னையே அட்டாக் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் ஐடியாவும் கேட்க மாட்டேன். அப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ செஞ்சுட்டு அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் அந்த வீடியோ கொண்டு வந்து காட்டுறது, யாரும் அவங்க கை தூக்கிட்டு போயிட்டு அவங்கள அசிங்கமாக காட்ட மாட்டாங்க. நல்லா இருக்கும்னு நினச்சி காட்டுவோம், நல்லா வரும்னு பார்ப்போம், அந்த வீடியோ ஓடவே ஓடாது. சில வீடியோ பூத்தாவாக போடுவோம், அது பயங்கரமாக வருது, நம்ம ஆளுங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ போட்டிருக்க ஒரு ஆதங்கத்தில் தான். ஏன்னா சம்டைம் வந்து இது நல்லா இருக்கான்னு நம்ம சில பேர்த்துக்கு கேட்போம் தரமா, இவங்க பார்த்ததே இல்லைன்னுவாங்க. எனக்கு அதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் நினைப்பேன் பயங்கரமாக பேசி நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். நான் அதை சொல்ல, எனக்கு நடிக்க தெரியாது, பாட்டு படிக்க தெரியாது, ஆட தெரியாதுன்னா, ஆனால் வீடியோ செய்யும்போது நல்லா இமோஷனல் வரும், அப்படியே பயங்கரமாக பொங்கி வருது, அப்புறம் பயங்கரமாக வருது. அது தெரில அது எப்படி வருதுன்னு, ஆனால் கேட்டால் ஒன்றுமே தெரிலன்றோம். அந்த அளவுக்கு எல்லாமே உள்ளேருந்து பொங்கி வருதான்னு எனக்கு தெரில. கொஞ்சம் இமோஷனலாக பேசி நினைக்கிறேன். நீங்கள் நேற்று என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அப்புறம் ஃபத்திமா, அப்புறம் எனக்கு எல்லாம் இது பண்ணிங்க. அர்த்தமாக நான் வந்து பேசினேன், புலம்பிக்கிட்டேன். நார்மலி நான் பேசுறது எல்லாமே இந்த கூட்டாளிங்கிட்ட இதுகிட்ட நார்மலி இப்போ உள்ள ஸ்டாரிலாம் வந்து நான் அவங்க அஞ்சூட்ட தான் போய் புலம்பிட்டு இருப்பேன். இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு, இவங்க நீ இன்னும் கொஞ்ச நாள் 10 பேர் வேலைக்கு வச்சுக்குவா அப்படின்னு சொல்லி உஸ்பி ஊற்றி திருப்பி அனுப்பி விட்ருவாங்க. அதான் ஓடிக்கும். சம்டைம் அப்படியே அந்த ஆதங்கத்தில் தான், ஏன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்மளை எப்ரிஷியேட் பண்ணுற மாட்டாங்க. வேதனையில் சொல்லும் போதே அவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க மக்களே, உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுக்காக நம்ம எப்படி மாற்றிக்கலாம், நம்ம எப்படி வந்துக்கலாம், நம்ம கற்றுக்கிட்டது தான் லேர்ன் பண்ணுறோம். நம்மளாம் வந்து பெரிய படைப்பாளியோ இல்லை சக்ஸஸ் ஆன ஆள் கிடையாது. இப்போ தான் நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடிக்கும் போது இது மிஸ்டேக் பண்ணிக்கலாம், அது மிஸ்டேக் பண்ணலாம் சொல்லி திருத்தி கையோட கூட்டிகிட்டு போகிறது வந்து தப்பு கிடையாது. அதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். நார்மலி வந்து கூட்டாளிட்ட பேசுகிற மாரி நேற்று கொஞ்சம் இமோஷனலாக பேசிட்டு நினைக்கிறேன். நான் பயங்கரமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி மக்களே. இன்னொரு வந்து நான் செய்கிற வீடியோ எல்லாமே வந்து நடிப்பு, நாங்கள் பிளான் பண்ணலாம் ஒன்றுமே செய்யலை மக்களே. அங்கே நடக்கிறத வந்து நான் போகிற வழியில் அதான் சொன்னேன், எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் போன மீதி எடிட் பண்ண மாதிரி தான் அது வந்து காமெடியாக வருமா சீரியஸாக வருமா எப்படி வரும்னு தெரியாது. நான் எடுக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவேன். ஸோ நான் இப்படி தான் எடுக்க போகிறேன்னு நான் எடுக்க மாட்டேன். வரதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படி வருதோ அப்படி நான் போட்டு விட்ருவேன், அவ்வளோதான். இன்றைக்கி அந்த நாய் கதை, இப்போ இந்த கதை மிக்ஸ் அண்ட் மேட்சில் வந்து நான் எடிட் பண்ணி போன மாதிரி எது முன்னுக்கு வருது எது பின்னாடி வருதுன்னு தெரியாது. ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு பயங்கரமாக ஆறுதல் கொடுத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி மக்களே. இல்லை உங்களை இமோஷனலாக நான் நோண்டி விட்றதை என்னை மன்னிச்சிக்கிங்க. நான் வரதை தான் நான் பேசுகிறேன், இப்படி தான் என் லைஃப் ஓடிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து நான் முன்ன பார்ப்பேன் அந்த வியூஸ்லாம் எவ்வளோ ஏறுது, அப்படி ஏறலைன்னா 2 நாளைக்கு கவலையாயிரும், எதுக்கு வீடியோ போட்டுருந்தா வியூஸே வரல. இப்போல்லாம் வந்து வியூஸ் வருதோ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பிடிச்சிருக்கோ இல்லையோ நான் ஒன்றுமே இல்லை, நான் பாட்டு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ மக்களே, எனக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் அத்தனை டீப்பு நானே பார்த்துக்கிறேன், நானே ஒரு பொக்கிஷமாக செஞ்சு வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அந்த வீடியோலாம், எனக்கு பார்க்க பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நான் எஃபர்ட் எடுத்து தான் போடுறேன் மக்களே. யாரும் சும்மா போய்ட்டு எல்லா டைமும் எஃபர்ட்டை போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ ஷூட் பண்ண மாதிரி நான் அந்த இடத்துல வந்து நான் அவங்க கூட நான் இருக்க மாட்டேன், ஃபுல்லாக அந்த ஃபோன்லேயே தான் இருப்பேன். ஸோ அப்போ அவங்களுக்கு என் மேலே எவ்வளோ காண்டம் இருக்கும். எஸ்பெஷலி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கட்டுப்பில் இருப்பாங்க தானே. என்னோட வீடியோ ரொம்ப குறைங்க இருக்கும், டான்ஸ் ஆடும் பயங்கரமாக. நானும் கையை இழுத்து பிடிக்கிறேன், சம்டைம் கை எல்லையை மீறிடுது, வயசு கோளாரா என்னன்னு தெரில. நானும் கரெக்டாக பிடிக்க. இன்னொன்று வந்து இந்த சினிமாட்டிக்ஸ் சைட்டில் வச்சு அப்படி எடுத்தமா வந்து என்னோட வீடியோ வந்து ஷார்ட்ஸுக்கு போகாது. அதனால தான் நான் இப்படி வச்சு எடுக்கிறேன். சில பேர் அதுலேயே என்னை பார்த்தா பூதம் மாதிரி இருக்கிறாங்க. அது வேறு நான் எடுக்கிற வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸுக்கு தான் ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா லாங் வீடியோ வந்து சில பேர் தான் பார்க்குறாங்க. ஸோ நான் அதிலே ஃபோக்கஸ் பண்ணேன்னா இந்த ஷார்ட்ஸு கிடைக்கிற இதுவும் எனக்கு போயிடும். அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து நான் இந்த ஆங்கிளில் எடுக்கிறேன். ஏன்னா இந்த சினிமாட்டிக் ஸ்டைலில் எடுத்தால் வந்து என்னோட எல்லாமே வந்து ஷார்ட்ஸுக்கு போகாது. இன்னொன்று எனக்கு இந்த சோசியல் மீடியா பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஜீரோ. நான் அந்த சுத்தமாக எனக்கு தெரியாது தெரியுமா. வியூஸ் ராத்திரி பார்த்தா ரொம்ப இருக்கும், மாதிரி திரும்பி பார்த்தா ட்ராப்பாக கீழே போயிடும். அதெல்லாம் ரொம்ப பார்த்து நானும் அப்செட் ஆகி நான் விட்டுட்டேன். போனேன். என்னோட வீடியோ வந்து என்னோட சேனலை பிளாக் பண்ணாமல் இருந்தால் சரி, அது வரைக்கும் நம்ம உழைப்போன்னு விட்டுட்டேன். இல்லை அங்கீகாரம் கிடைக்கணும் தான் நானே எஃபர்ட் எடுத்து போடுறேன். ஏன்னா அந்த டைமில் அந்த வாழ்க்கையை வந்து நான் வாழ மாட்டேன் தரமா. அந்த வீடியோலேயே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு போடுவேன். அங்குலிங்களை நான் எரிச்சலை மூட்டிட்டு அப்படி தான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக ஏதாவது எதிர்பார்ப்பு வச்சு தான் நம்ம அந்த வீடியோலாம் செய்கிறோம். என்னால் எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் செய்கிறேன். மோசமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு உயிர் அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஒரு 1-2 நல்லது இருக்கும் தானே, அந்த மாரி நினச்சிட்டு தான் போட்டுருக்கேன். அதனால் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே வந்து நாங்கள் பிளான் பண்ணி செய்யல, எது வருதோ அதை நான் போடுறேன். நார்மலி பொம்பளால் வந்து இவ்வளோ மோசமாக காட்டிக்க இல்லை, நான் ஒன்றும் அவ்வளோ தப்பாக எதுவும் காட்டல தானே.
ஆமாம் தானே. இப்போ சின்ன பிள்ளைங்களே எல்லாத்தையும் படிச்சுட்டு வருதுங்க சயின்ஸில். நம்ம தான் அப்படி பேசியிருக்கோம். அந்த என் வீட்டில் அந்த நிரஞ்சன் நந்தினி தனுசெல்லாம் அத்தை பாட்டி முன்னுக்கு உட்காந்து பயங்கரமாக இந்த பிள்ளை பக்கத்தை பற்றிலாம் பேசுங்க. இவங்க காது புத்தி சீ ஏன் அப்படி பேசுறீங்க இருக்காங்க. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியுது. நம்மளுக்கு தான் ஒரு அளவும் தெரியாமல் பொத்தி வைக்கணும். கொஞ்ச நாள் நம்மளை கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் வைக்க போகிறோம். இல்லை ஸ்டோர் ரூமில் இல்லை மியூசியமில் வைக்க போகிறாங்க. உள்ள காலத்துக்கு இதுங்களுக்கு நம்மளுக்கு நல்லா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளோட இன்னும் அட்வான்ஸாக இருக்காங்க. நம்ம தான் வந்து நான் அதான் இப்போ தான் நான் வந்து என்னமோ பிஹெச்டி எடுக்கிறேன். பிஹெச்டி இல்லை, இப்போ தான் நான் வந்து சர்டிஃபிகேட் எடுக்கிற மாதிரி கூவி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எல்லாமே எங்கேயோ போயிட்டாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க. நான் இப்படியே பேசியிருந்தேன்னு வைங்களேன், கொஞ்ச நாள் தூக்கிட்டு போய் மியூசியமில் என்ன உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா நம்மளா செல்லா காசு ஆகிட்டோம். நம்மளா சும்மா கூவிட்டு இருக்கோம். அப்படின்னா காலத்துக்கு நான் யூகே பற்றி பேசும்போது அங்கே உள்ள கல்ச்சரை பற்றி பேசுவோம். ஏன்னா அந்த கிராஜுவேஷனுக்கு நான் பார்த்தேன், பையன் கிராஜுவேட் பண்ண போகிறாரு, அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. 2 கிளாஸில் வந்து இது இருக்குது பியர். கிராஜுவேட் பண்ணுற இடத்துல குடிச்சிட்டு இருக்காங்க. சும்மா மினரல் வாட்டர் கொக்கோ கோலா குடிக்கிற மாதிரி பீஸா தான் இருக்காங்க. அப்போ அங்கே பார்க்கும் போது நம்மளுக்கு எப்படி தோணும் சொல்லுங்கள். ஸோ அந்த கதையெல்லாம் வரும். நான் அந்த வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் பொய் சொல்ல மாட்டேன், அந்த ப்ரூஃபோட தான் பேசுவேன். நாயை பற்றி பேச போய் கதை எங்கெங்கே வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மக்களை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு திருத்திக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப என்டர்டெயின் பண்ண தான் பார்ப்பேன். சுற்றியில் இருக்கிறவங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்க பார்ப்பேன். ரம்பத்தை இழுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசி எனக்கு மூச்சு வாங்குது. இந்த நாய் கதை இவ்வளோ பேசிட்டு அந்த குட்டி நாய்களை பற்றி பேச மறந்துட்டேன். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க அந்த காடிக்கு கீழே தான் வந்து அந்த குட்டி நாய்ங்கள்லாம் இருக்குது அப்படின்னு, அந்த நிறைஞ்ச காடிக்கு கீழே. அப்புறம் தான் போய் இவங்க பார்க்க போனானுங்க. 6 குட்டி கொண்டு வந்து வாலில் வச்சுட்டு இவன் யுகேஷ் வந்து போய்ட்டு ஃபார்மேஜில் போய்ட்டு அதுக்கு பால் வாங்கிட்டு வாங்க. அந்த பால் கொடுக்குற நாய் வந்து வெளியே இருக்கு, குட்டி குட்டி நாய். நான் அதை வச்சு ஒரு பாட்டு போட்டுருப்போம் பாருங்க. அது அங்கே இருக்கு. அவர்கிட்ட நான் அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த நாய்க்குட்டி எப்படி அப்படின்னு. என்னால் நாய் அவங்க தூக்கி ஆப்ரேஷன் அதுங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இடுப்புலாம் பிரச்சனை ஆயிடுச்சான். அதனால என்னால் பார்த்துக்க முடியாது. அந்த அம்மா நாய் இருக்கான்னு பாரு, இல்லைன்னா நீத்தா பால் அவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெட்ஸுங்க இருக்குது தெரியுமா. அப்போ பூனை நாயெலாம் வந்து குட்டி போடுற மணிக்கு 7 இடம் மாறுவாங்க. அப்புறம் குட்டி போட்ட பிறகு 7 இடம் அது பாதுகாப்பாக அந்த குட்டிங்களை தூக்கிட்டு போவோம். இன்னைக்கு நிறைஞ்சிட்டுலாம் சொன்னாங்க, நம்பல. அந்த நாய் வாயில் கவிட்டு போச்சு. நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள அது எஸ்கேப் ஆயிடுச்சுங்க. சம்பவம் வந்து நார்மலி அனிமல்ஸ் தான் பண்ணுமா. ஆனால் இதை நான் பண்ணியிருக்கேன். முத பிள்ளைக்கு நந்தினிக்கு நான் பர்த்திங் ஹாஸ்பிட்டலில் தான் பிறக்க வச்சேன். அங்கே வந்து ஒரு 6-7 பட்டு கோசமாக தான் இருந்துச்சு. மிட் நைட்டில் கரெக்டாக 1 மணிக்கு பிறந்தாங்க அவங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வந்து இங்கே உட்காந்துருக்கோமா, நம்ம உட்காந்துட்டு அந்த இடுப்பு வலி எடுத்தால் தான் தெரியுமா, வலி படுறவங்களுக்கு தான் ஒரு வலி தெரியும். இங்கேருந்து அந்த பெட்டை பார்த்தா என்னடா அங்கே உட்காந்தா வலிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி அங்கே சும்மா போக மாட்டேன். என்ன எடுத்துகிட்டு போன பேக்கெலாம் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்துருப்பேன். அங்கே உட்காந்துட்டு வலி எடுக்கதா. அப்புறம் இன்னொரு பெட்டை பார்ப்பேன். அங்கே பார்த்தாலும் அங்கே போய் உட்காந்தா வலிக்காதா எடுக்குன்னு அங்கே போய் உட்காருவேன். இது சத்தியமாக நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 5-6 பெட்டு நான் மாற்றிருப்பேன் நினைக்கிறேன். துணியெல்லாம் தூக்கிட்டு போய் அங்கே உட்காந்துருப்பேன். அப்போ என் முன்னுக்கு ஒருத்தி மட்டும் இருந்தாங்க, ஒரு மலைகரிசி இருந்தா. அவங்க பார்த்தா ரிலாக்ஸாக இருக்கு. இப்போ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க. திடீர்னு லேபர் ரூம் கூட்டாங்க. போய் பிள்ளை பிறந்து அவங்க பாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் மில்லிஸ்லாம் வந்து அவங்க கண்ணிக்க கூடாது. என்ன பிள்ளை பார்க்கறது சாதாரண வழியில் பயங்கரமான வழி. ஆனால் ஈஸியாக போய் பார்த்துட்டு வராங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் என்னத்தை சாப்பிட்டு போகிறாங்கன்னு எனக்கே தெரில. ஆனால் நாங்களாம் அணுவாக சித்திரவதை அனுபவிச்சு தான் வைக்கணும். அப்போ அந்த ஒருவேளை அதே ஃபீலிங் தான் அந்த மிருகத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அனிமல்ஸுக்கு அந்த டாக்டர் 7 இடம் மாறுறதுனால மேபி அந்த வலிக்காக தான் அது அப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன். அத்தனை இடம் மாறி போய் உட்காந்து அது பேக்கோட போய் உட்காந்துக்குவேன். ஸோ இதை ஷேர் பண்ணேன் உங்க கூட. அது குட்டியை வந்து வாயில் கவிட்டு எவ்வளோ அழகாக போகுது. இன்றைக்கி தான் அந்த நிறைஞ்ச எல்லாமே பார்த்தாங்க. அந்த 7 இடம் மாறுமா, அதே ஃபீலிங் தான் அதுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி தான் 7 இடம் 7 இடம்னு இல்லை, அங்கே பார்க்குற பெட்டுலாம் போய் தூக்கிட்டு போய் கடைசியாக வந்து ஏன்னா நம்மளுக்கு தான் டிப்ஸ் கொடுப்பாங்களா, நம்ம கூட போகிறதுங்களா வந்து இவ்வளோ வலி வராமல் நீ லேபர் ரூம் போனால் கஷ்டப்படுவா அப்படி பண்ணு. அதனால் பொறுத்து வலியை சித்திரவதை அனுபவிச்சு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு மாதிரி வலிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கேயே எல்லா வழியும் மேக்சிமம் நான் தாங்கிட்டேன். அந்த ஒரு பெட்டா போய் நரக வாழ்க்கை. ஸோ உங்களுக்கு மாசமான மருமகளோ பிள்ளையோ இருந்தால் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்க ஒரு தனி உலகத்தில் இருப்பாங்க. அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் ரொம்ப டிப்ரெஸில் இருப்பாங்க. பிறந்த பிறகு ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஸில் இருப்பாங்க. அவங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் அதை தாண்டி வந்தாங்களா ஓகே ஆயிருங்க. இன்னைக்கு டாக்டர் கதையோட முடிச்சிடும். நாளைக்கு நம்ம ஸ்டீம் பாத் போகிறோம், பாத்துக்கு இங்கே இதுக்கு UK பாத்துக்கு போகிறோம். இப்போ எடிட் பண்ணி உங்களுக்கு சூப்பராக அவுட்புட் வெளியே கொண்டு வரேன். நல்ல யூடியூபர் வந்து என்னோட வீடியோ பார்த்து கண்டிப்பாக சிரிப்பீங்க. ஏன்னா ஏர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கும். சரி உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் மக்களே, தயவுசெய்து எனக்கு கைட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று வந்து நான் முத பார்க்குறது வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு தான் வந்து அதுலேருந்து சம்பாதிக்கணும்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்காக தான் நான் எஃபர்ட்டை போடுறேன். ஏதோ நானே தான் ஷூட் பண்ணுறேன், நானே தான் எடிட் பண்ணுறேன், நானே தான் எல்லாமே டைரக்ட் பண்ணி எல்லாமே நானே தான் செய்கிறேன். நான் ஒத்த ஆளாக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏதாவது எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க. இங்கே மலேசியாவில் யாரும் யூடியூப் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட் வர்றது வந்து ஊர்லேயும் ஸ்ரீலங்கன்ஸ், திடீர்னு பார்த்தா இந்தோனேஷியாவில் பார்க்குறாங்க, திடீர்னு பார்த்தா அபுதாபியில். அவங்க எந்த வீடியோ தரப்பா பார்த்தாங்க? நான் அலூர் தண்ணி குடிச்சேன்னு சொன்னேன், பார்த்தா துபாய் வரைக்கும் பார்த்துருக்காங்க. அலூர் தண்ணிக்கு துபாய் வரைக்கும் மதிப்பு அவ்வளோ இருக்குன்னு பாருங்க. நான் அலூர் தண்ணி குடிச்சேன்னு பார்த்தா துபாயில் உள்ளவங்க பார்த்துருக்காங்க வீடியோவை. சில வீடியோ வந்து இந்தோனேஷியா நல்ல ஆதரவு கிடைக்குது. சப்போர்ட் பண்ணுங்க மக்களே.